சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும் என்று உன் வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நாள் உன் வாழ்க்கையை நடந்ததை பற்றி பல உண்மைகளை உன்னிடத்தில் கூறுவதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன். முடியாத வீட்டை மதிக்க கூடாது என்ற எண்ணம் உன் மனதில் அழுத்தமாக நிற்கிறது. மதிக்காத வீட்டை திரும்பி பார்க்க கூடாது என்ற உன் எண்ணம் நல்ல எண்ணம்தான். அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் நீ அழைக்காமல் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நீ நினைக்கும் நினைவு தவறு என்று ஏன் உனக்கு புரியவில்லை? நீ அழைக்க வேண்டும் என்று நான் விரும்பப்படுகிறேன். ஆனால் நீ என் சாயப்பா தானே. நான் அழைத்தால்தான் வருவாயா என்று என்னை நீ கேட்கிறாய். நீ அழைக்கவில்லை என்றாலும் உன்னை நான் காப்பாற்றுவது என் கடமை என்று நினைக்கிறாய். மரியாதை வாசலை மிதிக்கக்கூடாது என்ற எண்ணம் உனக்கு மட்டும்தான் இருக்கும் என்று நினைக்கும் உன் நினைவு தவறு என்று புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் உனக்கு எரியப்பட்ட கற்கள் எத்தனை நிறைந்திருக்கிறது தெரியுமா? அந்த கற்கள் அனைத்தும் எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஒவ்வொரு கல்லின் அடியும் உனக்கு எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்று தெரியுமா? எரிந்த கற்களினால் ஆன காயங்கள் இன்னும் ஆறாமல் இருக்கிறது என்பதனை உன் சாயப்பா அறியாமல் விட்டேன் என்று நினைக்கின்றாயா? அந்த கல் உன் மீது எரிய காரணம் யார்? அந்த கல் எப்பொழுது உன் மீது முதலாவதாக எரியப்பட்டது? ஏன் எரியப்பட்டது? எதனால் எரியப்பட்டது? இன்று வரை அந்த பாதிப்பை நீ ஏன் பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் வேதனைகளுக்கு அளவில்லாமல் போனது ஏன்? உன் உறவுகளுக்குள் இன்பம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் உறவுகளை பிரித்து நீ தவிப்பது ஏன்? இதனைக்கும் காரணம் ஒரே ஒருத்திதான். என் அன்பு குழந்தையே, அவளின் கண்களில் நீ பட்டதால் தான் உன் வயதினை அதிகமாகி உன் வாழ்வு நாசமாகி இன்று வரை அவனால் நீ வேதனைகளை பற்று கொண்டிருக்கின்றாய். ஒருத்தி என்று நினைத்து விடாதே. இது கூட்டாக கரங்களை கோர்த்து கொண்டு உன்னை அழிப்பதற்காக உறுதி செய்யப்பட்ட ஒருத்தி கூட்டத்தை கூட்டிக் கொண்டால் இதுதான் உண்மை. முதலாவதாக உனக்கு எதிரியானவள் ஒருத்திதான். அவள் உனக்கு எதிரியாக அனைவரையும் சேர்த்து கொண்டு கூட்டி செய்து கொண்டு உன்னை அழிக்க கைகளை கோர்த்து கொண்டிருக்கின்றாள் என்பது உண்மை. இது புரியாமல், இதை அறியாமல் ஏன் என் வாழ்வு இப்படி ஆனது என்று நீ பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, அனைத்தும் உங்களுக்கு தெரியுமே, பின்பு ஏன் இப்படி தாமதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறாயா? உன் அறியாமை எத்தனை நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் என்று தான் பொறுமையாக இருக்கின்றேன். ஆரம்பத்தில் அளவுக்கு அதிகமாக பழகி உன் வாழ்க்கையில் இருக்கும் ரகசியங்களை அனைத்தையும் சொல்லி உன் வாழ்வின் நிம்மதியை அவள் கையில் ஒப்படைத்ததே நீதானி. பின்பு எப்படி இது அத்தனையும் தவறு என் தலையில் விழுகிறது? இப்போது பார்த்து பழகு என்று 1000 முறை நான் உடத்தில் கூறியிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட உன் செவிகளில் விடுவது இல்லை. இப்பொழுது உன் வாழ்வு கெட்டு போய்விட்டது. உன்னிடத்தில் இருக்கும் அன்பான உறவுகளையும் விட்டு பிரிந்து தனியாக அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றாய். காரணங்களை தெய்வத்தின் மீது போட்டு கொண்டிருக்கின்றாய். ஆரம்பத்திலேயே யார் யார் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து தெரிந்து பழகியிருந்தால் இத்தனை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்க மாட்டாய் என்பதுதான் உண்மை. பரவாயில்லை, நடந்தது நடந்துவிட்டது. அனுபவித்த அத்தனையும் பாடமாக கற்பித்துக்கொள். மறந்து விடாதே. இந்த பாடம் உன் உயிர் மூச்சு கடைசி நிமிடம் வரை தேவைப்படும். இப்படிப்பட்ட மனிதர்கள் சூழ்ந்த உலகத்தில் தான் வாழ்ந்து வருகிறாய். ஒவ்வொருத்தரிடம் பார்த்து பழகு. உன் வாழ்வுக்கு அடிப்படையாக நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.